ரொம்ப அபார்ட் ஆகிற சுச்சுவேஷன் வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியானோடனே அட்மிட் ஆனால் இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சர்விக்ஸில் வந்துட்டு ஸ்டிச் போடுற சிச்சுவேஷன், ஸ்டிச் போட்டால் தான் பேபி வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டிச் போட்டுட்டும் ஃபுல் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், லெக் ரைஸ் பொசிஷனில் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் பேபி வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 4 months பேபி வயிற்றில். அப்போது வந்துட்டு மார்ச் மந்த் வந்து எக்ஸாம் வருது. எனக்கு டியூ டேட் வந்து January 20th வாக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அப்படி தான் மெயின்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து முடியல. ஸோ மெயின்ஸ் வந்து அப்போ ப்ரிப்பரேஷனை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு படித்தேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த மேக்னிடியூட் வந்து அப்போ தெரியல. வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி வந்து படிக்கணும், என்ன புக் லிஸ்ட், அது எதுவுமே தெரியாது. மெயின்ஸில் வந்து மார்க்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகிடுச்சு. 391 தான் நான் வாங்கினேன் மெயின்ஸில். ஸோ த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், சிலபஸோட அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் ஸ்டாண்டர்ட் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அது எதுவுமே வந்து எனக்கு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் தான் செகண்ட் டைம் வந்துட்டு பிஃபோர் லாக்டவுன். ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்துட்டு மார்ச்சில் வந்து நமக்கு லாக்டவுன் போடுறாங்க. அடுத்த ஜான்வரியில் வந்து எக்ஸாம் வருது. ஸோ அந்த டைம் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மார்ச்சில் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் டேட்டே வந்து சொல்லலை. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மேரேஜ் வந்து மார்ச்சில் ஆகுது. அப்புறம் அக்டோபரில் வந்துட்டு ஒரு சிவியர் பம்பி ரோடு, அதில் வந்து கொஞ்சம் அன்ரூலி டிரைவிங்னால எனக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ளீடிங் ஆகி அபார்ட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன். ஐ வாஸ் 4 months ப்ரெக்னென்ட் பேக் தென் ஐ திங்க். ஸோ அப்போ வந்து ரொம்ப அபார்ட் ஆகிற சுச்சுவேஷன் வந்து ப்ளீடிங் ஜாஸ்தியானோடனே அட்மிட் ஆனால் இமீடியட்டாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சர்விக்ஸில் வந்துட்டு ஸ்டிச் போடுற சிச்சுவேஷன், ஸ்டிச் போட்டால் தான் பேபி வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டிச் போட்டுட்டும் ஃபுல் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், லெக் ரைஸ் பொசிஷனில் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் பேபி வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 4 months பேபி வயிற்றில். அப்போது வந்துட்டு மார்ச் மந்த் வந்து எக்ஸாம் வருது. எனக்கு டியூ டேட் வந்து January 20th வாக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ பெட் ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் அப்படி தான் மெயின்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து முடியல. ஸோ மெயின்ஸ் வந்து அப்போ ப்ரிப்பரேஷனை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு படித்தேன்.